அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோகமும் அதிர்ஷ்டமும் வாரி வழங்கட்டும் பிரபஞ்சமும் ஈசமனும். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை பிறக்கக்கூடிய, அதாவது ஆவணி 5 மிக சிறப்பான நன்னாள். இன்று நமக்கு பார்த்திங்கன்னா நவமி திதியோட வரக்கூடிய நாளில் சனிக்கிழமையும் வருதுங்க. எப்பயுமே நம்மளுடைய தசாபுத்தியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சனி பகவான் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ சனி பகவான் அப்படிங்கும்போது 12 கட்டத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார். அவருக்கு பார்வை அப்படிங்கும்போது 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தொழில் ஆயுள் காரகனான சனி பகவான் நமக்கு கோச்சார சனி பகவானுடைய தொடர்பு என்னன்னு பார்க்கணும். பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவானுடைய விஷயம் பண்ணுறதே ஒரு உழைப்பு, அடுத்தவங்களுக்கு உதவுறது. அதனால தான் உழைக்கிறவங்களுக்கு, ஊனமுற்றோருக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத கூடாது அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்கிறோம்? தானம் தர்மம் பண்ணுறோம். பொதுவாக நல்ல இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கிங்க. ஒரு தசா புத்தி நமக்கு நடக்குது. எந்த தசாவாக இருக்கட்டும், சுக்கிர தசையாக இருக்கட்டும், குரு தசையாக இருக்கட்டும், நமக்கு எத்தனாவது திசைன்னு பார்க்கணும். இப்போ ஒரு 30 வயசில் வராங்க, 55 வயசில் வராங்க, 42 வயசுங்கன்னு வராங்க. அவங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி தான் இயக்குதா அப்படின்னா அது கிடையாதுங்க. இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு தசா புத்தியை, ஒரு தசாநாதனை எந்த தசா நடத்தினாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம்னு இருக்குங்க. அப்போ உங்கள் தசா புத்தி என்ன நடக்குதோ, எந்த தசாவாக இருந்தாலும் சரி, அதோடைய சூரியன் அப்படிங்கிறதான் ஜென்மத்தாராவோட வருது. சூரியன் தான் முதல் திசையாக நீங்கள் எடுத்துக்கணும். இது கண்ட்ரோல் தசா புத்தி. கண்ட்ரோல் பண்ணுது, இந்த கிரகம் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ உங்களுக்கு 4வது திசைன்னு வச்சுங்க. இப்போ 2வது திசை கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா சம்பத்து தாரா. இந்த தாராபலன் கொண்டு 2வது திசை புதன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. உங்கள் தசா எதுவாக இருந்தாலும் புதன்கிற கிரகம் தான் சம்பத்து தாராவாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. 3வது அப்படிங்கும்போது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு. ராகு தான் உங்களுடைய 3வது திசையை விபத்து தாரையாக கண்ட்ரோல் பண்ணும். அப்போ இந்த கிரகத்துடைய அமைப்பை கொண்டு உங்கள் தசா புத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகமாக எடுத்து, இப்போ 4வது தசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் எது தெரியுங்களா? குரு பகவான் பிரத்திங்க தேவையாக வருது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிரகத்துடைய அமைப்பை வைத்து எடுத்து நம்ம சொல்லிகிட்டே வரலாம். அப்போ 9 வரம்போடைய அந்த கிரகமும் ஒவ்வொரு தசா புத்தியையும் கிரகம் கண்ட்ரோல் பண்ணி வழி நடத்தக்கூடிய அமைப்பு. நீங்கள் இதை டீட்டெயிலாக கேட்டுக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.